இந்த நாளிலும் ஞானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இங்க பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். இஸ்ரவேலர்களை இங்கே பார்க்கும் பொழுது சீரியர்கள் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. பட்டணத்தை முற்றுகை போட்டுட்டாங்க. ஒருத்தரும் உள்ளேயும் போக முடியாது, ஒருத்தர் வெளியே வர முடியாது. அதனால இப்ப பட்டணத்துல ஜனங்களுக்கு உணவு பஞ்சம். உணவு வெளியிலிருந்து கொண்டு வர முடியல, உணவு பஞ்சம். ஜனங்கள் செத்து மடியக்கூடிய மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என சீரிய ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எலிசாவை கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. நாளைக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆண்டவர் அளவில்லாமல் உணவு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். ஆனாலும் ராஜாவின் மனுஷன் அதை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த ராஜாவின் தீர்க்கதரிசி எலிசா சொன்னது போல ஆண்டவர் சீரிய ராணுவத்திற்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறார். ரதங்களின் இறைச்சலும் குதிரைகளின் இறைச்சல்களையும் ஆண்டவர் கேட்க பண்றார். அப்படி கேட்க பண்ணும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இஸ்ரவேலுக்கு யாரோ ஆதரவாய் வருகிறார்கள், பெரிய ராணுவம் வருகிறது, நம்மளால இதை ஃபேஸ் பண்ண முடியாது என்று சொல்லி தாங்கள் கொண்டு வந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், அவங்களுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி ஓடி போய் விடுகிறார்கள். ஏன்னா தூக்கிட்டு ஒண்ணா கூட மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு, உணவிலிருந்து உடையிலிருந்து அவங்களுடைய ஆபரணங்கள் இருந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஜீவன் தப்ப ஓடி போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் 4 பேர் வருகிறார்கள். அந்த நாட்களில் பிரமாணத்தின்படி பார்க்கும் பொழுது குஷ்டரோக வியாதி ஒருவருக்கு வந்தால் அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அவன் ஊருக்குள்ளே இருக்க முடியாது. பாளையத்துக்கு புறம்பே வெளியில தான் இருக்கணும். ஆகினால் இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வெளியில இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பிரமாணத்தின்படி வெளியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இங்க இருந்தா சாப்பிடாமலே செத்து போயிடுவோம், எப்படி சாக போறோம், இங்க இருந்தா செத்துருவோம், அதை விட நம்ம சீரிய ராணுவம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம், அவங்க நம்மளை உயிரோடு வச்சாங்கன்னா வைக்கட்டும், இல்ல அவங்க கொண்டாங்கன்னா கொண்டுடட்டும், எப்படி இங்கதான் சாக போறோம், அங்க போனாலும் செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா உயிருக்கு எந்த கேரண்டி இல்லாத நிலைமை. அப்படிப்பட்ட உச்சகட்ட பஞ்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவங்க போய் இந்த 4 பேரும் போய் பார்க்கும் பொழுது அங்கே இவர்கள் கண்ட காட்சி வேற மாதிரி இருக்குது. சீரியர்கள் அங்க யாருமே இல்லை. எல்லாரும் தங்களுடைய உணவு பண்டங்களையும், உணவு, உடை மற்றும் நகைகள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிருக்கிறத பாக்குறாங்க. இவர்கள் ஒரு கூடாரத்துக்கு போறாங்க, அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிக்கிறாங்க. திருப்பி மறு கூடாரத்துக்கு போறாங்க, அங்க இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு கூடாரத்துக்கு போறாங்க, அங்க இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த 4 பேருக்கு 4 பேரிலே ஒருவனுக்கு ஒரு உணர்வு வருது, நாம செய்யறது சரி கிடையாது. இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு கிடைக்கும், இப்படி உணவும் இப்படி உடையும் இப்படி எல்லாமே இப்படி கிடைக்கும் சொல்லி நினைச்சுப்பாங்க. நாமே இதை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டிருப்பது சரியில்லை, நம்ம செய்யறது சரி கிடையாது. இது உடனே போய் ராஜாவின் அரண்மனைக்கு நம்ம சொல்லணும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அவங்க சொன்ன அந்த வார்த்தை நல்ல அழகான வார்த்தை. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். பொழுது விடியும் அளவும் இந்த நற்செய்தி நம்ம சொல்லாம போயிட்டா குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி இவர்கள் போய் ராஜாவின் அரண்மனையிலே இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி தேசத்தில் இருக்கிற இந்த அவல நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி இவர்கள் அந்த காரியங்கள் நல்ல செய்தி அறிவித்து
பொருட்களை கிடைக்க வைக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதம், ரட்சிப்பு இல்லையா? இப்ப இவங்க சாக கிடந்தாங்க. எப்படியும் சாக போறீங்க, இருந்தாலும் சாவும். அதை விட சிறிய ராணுவத்திடத்துல போய் அவங்க கொண்டு போட்டாலும் செத்தெல்லாம் பரவாயில்ல. அப்ப அவங்க மரண பயமே இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த இடத்துல வைக்கிறார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. அதுலயும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவன் சொல்றதை கவனிக்கணும். பொழுது விடியும் அளவும் நாம் மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமருங்கிறார் இல்லையா? இந்த இடத்துல நாம் செய்வது சரி கிடையாது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்செய்தி எப்படி கொண்டு போகப்படலன்னா அவசரமாய் கொண்டு போகப்பட வேண்டிய நற்செய்தி. பொழுது விடிகிற அளவுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்பவே போய் இந்த நற்செய்தி அறிவித்து தேசத்திலே எல்லாருக்கும் உணவு கிடைப்பதற்கு நாம் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. அதை எல்லாருக்கும் சொல்வது ஒரு பக்கத்துல முக்கியமானது. இரண்டாவது, தகுந்த நேரத்திலே சொல்ல வேண்டியது அதை விட முக்கியமானது. புரிதலா? எல்லாருக்கும் நம்ம சொல்லணுன்றது மட்டுமல்ல, தகுந்த நேரத்துல சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு இருப்பாங்க, இன்னைக்கு நம்ம சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார்னா இன்னைக்கு நம்ம சொல்லிடணும். ஒருவேளை நம்ம சொல்ல தவறிட்டோம்னா நாளைக்கு அவங்களை இன்னொரு முறை நம்ம சந்திக்க வாய்ப்பு இல்லாமலே போயிடும். அந்த நபர் கடைசியில் ஆண்டவர் இல்லாமலே அவர்கள் மரித்து போகிறதற்கு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பார். உங்கள்கிட்ட கொண்டு வந்தனே, உனக்கு இந்த நற்செய்தியை நான் உனக்கு காமிச்சனே, ஏன் இந்த நற்செய்தி நீ அந்த நேரத்துல இமிடியேட்டா அதை சொல்லல என்று ஆண்டவர் கேட்பார். நல்ல கவனிக்கணும். இந்த நாட்களிலே நாம் நற்செய்தி, ஆண்டவர் கொடுக்கிற சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொல்வதும் அதை அவசரமாய் அந்தந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்ல வைக்கிற நேரத்திலே இமிடியேட்டா சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது டைம் பேஸ்ட், ஒவ்வொரு நேரத்திலும் அந்தந்த நேரத்திலே நமக்கு சரியான விதத்திலே சொல்ல விட வேண்டும். நான் நேற்று பால்யங்கிச்சவங்களுடைய ஒரு சால்வேஷனை பத்தி ஒரு சாட்சி அவர் சொல்லிட்டு பார்த்தேன். அதில் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, தன்னுடைய 18வது வயதிலே வியாதிப்பட்டு மரணத்தை நோக்கி போயிட்டாரு. அவர் பிழைப்பது அரிது என்கிற நிலைமைக்குள் அவருடைய வாழ்க்கை போகிறது. அந்த நேரத்திலே ஒரு சின்ன பெண் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார். ஆனால் இவர் அதை ஏற்றுக்கொள்கிற மனதில் இல்லை. அந்த பெண்ணை அவர் இன்சல்ட் பண்ணி விரட்டி அடிக்க பார்க்கிறார். ஆனாலும் அந்த பெண் திரும்பி திரும்பி வருகிறாள். கடைசியில இவள் திரும்பி திரும்பி வருகிறாள் என்று சொல்லி அதுக்காக வாங்கி அந்த புதிய ஏற்பாட்டை அவர் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆத்மாவிலே ரட்சிப்பை பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளையை எவ்வளவு கரிசனையை கொண்டு கொடுக்கிறார், என்னதான் இருக்குது என்று அவர் நினைத்து அதை வாசித்தேங்கிறார். அப்போ அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பாகவே போய் முடிகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒன்று இருக்கு. டைம்ன்றது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. சில நேரத்துல சிலரை பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருப்பாங்க, வாழ்க்கையில நொறுங்கி இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் அவர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாறிட்டாங்கன்னா அதே நபருக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்வோமானால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே கவனிக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை ஏற்ற நபருக்கு கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். அதற்கு ஆண்டவரே எல்லாம் பிளான் பண்றாரு. ஆண்டவரே திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் நடத்துகிறார். ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் கர்த்தருக்கு கரிசனை இருக்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எந்த நேரத்தில் சுவிசேஷம் போக வேண்டும், யார் மூலமாய் போக வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானிக்கிறாரு. அந்த வாய்ப்பு ஒருவேளை நமக்கு இருக்குமானால் நம்ம கண்டிப்பாய் நழுவ விடாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை பத்தி சொல்லிடும். அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஊழியம். அதாவது நம்ம இன்னைக்கு தெருவில் பிரசங்கம் பண்ணாலும் பல எதிர்ப்புகள் இருக்கிறது, கூட்டங்கள் நடத்துவதற்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது.
அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கிட்ட தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் அனுப்புகிற நபர்கள், தனிப்பட்ட விதத்திலே நாம் சந்திக்கிற நபர்கள், தனிப்பட்ட விதத்திலே தங்கள் பிரச்சனைகளை நம்மகிட்ட ஷேர் பண்ற நபர்கள், தனிப்பட்ட விதத்திலே சோர்ந்து போய் நிற்கிற ஒரு நபர்கள், இவர்களை நம்ம சந்திக்கிறோம் பாருங்க. அந்த நேரத்திலே நாம் அந்த நேரத்தை, சமயத்தை பயன்படுத்தி கொண்டாலே போதும், ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்வார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் மனசு உடைஞ்சிருக்கிறாங்க. செத்துருவோம். ஏன்னா சாப்பாடு இல்லை, வெளியில போக முடியாது, உள்ள வரவும் முடியாது. சீரியர்கள் பட்டணத்தை சுத்திட்டாங்க, உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. வெளியே போய் உணவு வாங்கிட்டு வர முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இதை போல ஒரு மேலான ஒரு நற்செய்தி வேற எதுவுமே கிடையாது. அதனால அந்த நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தருணத்தை நம்மை கொண்டு கர்த்தர் ஒருவருக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம ரட்சிக்கப்படுவதற்கு யாரோ ஒருத்தரை கர்த்தர் யூஸ் பண்ணார். அதே போல நம்மை கொண்டு கர்த்தர் யாரோ சிலரை ரட்சிப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும், எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும், எப்பவுமே அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆயத்தத்தோடு கர்த்தர் எப்போ நமக்கு எந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்கும், யார் இடத்துல கொடுத்தாலும் சரி, அதை உடனே பயன்படுத்துவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் அளவும் நம்ம மௌனமாய் இருந்தால் பொழுது நமக்கு குற்றம் நம்மில் சுமரும் என்று சொல்றார். அப்போ இந்த நாட்களிலே ஏற்ற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். கர்த்தர் நல்லவர். அவருடைய அனாதி திட்டங்கள் நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற சித்தமா இருக்கிறாரு. நம்ம எப்பவுமே அவைலபிளா இருக்கணும், ஆண்டவருக்கு அவைலபிளா இருக்கணும். எப்போ கர்த்தர் நம்மளை வந்து பேச வைக்கிறாரோ அவ பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்டா காப்பாத்திட்டோம்னா எந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அதனால இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அநேக ஜனங்களை நரகத்தின் பாதையிலிருந்து விடுதலையாக்குவதற்காகவே கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. நம்ம நற்செய்தி சொல்லணும். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்கனாலே போதும், நிறைய பேரை நம்ம ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர முடியும். நம்ம இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே. தேவரீர் இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் அளவும் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலும் கூடப்பா எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரை சந்திக்க நீங்க விரும்புகிறீங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களை கொண்டு ஆண்டவரே சமாரியாவை முழுவதுமாய் நீங்க ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறீங்கப்பா. அதற்காக சோத்திரம். அதே போல எங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரும் கூட்ட ஜனத்தை நீங்க விடுதலை செய்ய நீங்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம். எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாய் இருந்தபடி நாமத்திற்கு மகிமையாய் பயன்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. சோத்திரம் ஆண்டவரே, நாங்களுடைய சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.